பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கூட வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சரியா? அதாவது ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் காட் பிரீத்டுன்னு இருக்குது. அது 2 திமோத்தி 3:16 எடுக்க வேணால் எழுதிக்கோங்க. சரியா? அவங்க என்ன அது தெரியும், அதனால தான் எழுதுவேன். எல்லாருக்குமே 2 திமோத்தி 3:16 தெரியும். எல்லா தேவ வசனங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை. இட் இஸ் ஆல் காட் பிரீத்டா. சரியா? கர்த்தரால் மூச்சு விடப்பட்டது. லிட்ரலாக சாதாரண தமிழில் சொல்லணும்னா எல்லா தேவ வார்த்தைகள் வசனங்கள் ஆனா ஆவன்னா அக்கன்னா நீங்கள் போட்டு வாசிக்கிறீங்களே, ஏசியால இந்த வசனம், எரேமியால இந்த வசனம், அந்த வசனம், இந்த வசனம், ஆதியாகமம் எல்லாமே கர்த்தருடைய மூச்சு, கர்த்தருடைய சுவாசம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? ஸோ அப்படிதான் காட் பிரீத்ட் என்றால் தேவ ஆவியினால்னு தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் காட் பிரீத்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி என்றால் கிரேக்க மொழியில் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தியோபெனியூமா. சரியா? இதோட ஸ்பெல்லிங்லாம் நான் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். இதுக்கு பேர் என்ன? தியோபெனியூமா. தியோ என்றால் காட். கிரேக்க மொழியில் தியோ என்றால் என்ன? காட். கடவுளை பற்றி படிப்பது தான். லாஜி என்றால் படிக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் தியாலஜி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா தியாலஜி யாராவது இங்கே இருக்கிறவங்க? ஸோ தியோ என்றால் காட். பெனியூமா என்ற வார்த்தை நிமோனியான்ற ஒரு உடல் ஒரு வியாதி. உங்களுக்கு தெரியுமா நிமோனியா? அது எதுனால வருதுன்னா அந்த விண்ட் பைப்பு, விண்டு அதில் அடைப்பு இருந்தால் என்ன வருது? நிமோனியா வருது. இருமிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஸோ அந்த விண்டு வார்த்தை தான் தியோபெனியுமா. ஸோ கர்த்தருடைய விண்ட், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய சுவாசம் உங்கள் மேலும் என் மேலும் ஊதப்பட்டது தான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். இந்த காலை வேளை பைபிளை வச்சு உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த பைபிளில் வந்ததெல்லாம் பெண்ணுனாலையும் பேப்பர்னாலையும் பிரிண்டர்ஸ்னாலையும் பிரிண்ட் பண்ணப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையில மூச்சு கலந்திருக்கிறது, அவருடைய சுவாசம் கலந்திருக்கிறது. அப்படி என்றால் அதுல ஜீவனும் அதிகாரமும் இருக்கிறதா. என்ன இருக்குது அவர் வார்த்தையில? இன்னும் ஒரு வாட்டி சத்தமா சொல்லுங்க, அவரோட வார்த்தையில என்னங்க இருக்கு? உங்க மண்டையில ஏறணும். ஜீவனும் அதிகாரம். திருப்பி சொல்லுங்க புத்தியுள்ள ஸ்திரீகளே, ஜீவனும் அதிகாரமும். இந்த பக்கம் ஜீவன் சொல்ல போறீங்க, இந்த பக்கம் அதிகாரம் சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். கர்த்தர் தேவனுடைய வார்த்தையில என்னங்க இருக்கு? எங்க அப்பானா என்ன பயங்கரமா கத்துவாரு. இன்னும் நீங்க அப்படி கத்தி சொல்லுங்களேன். இன்னும் ஜீவன், ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ள யாவரும் கர்த்தரை துதியுங்கள் இருக்கு. அப்போ நீங்க ஜீவன் உள்ளவங்க மாதிரி நீங்க சொல்லணும். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அதிகாரமா இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் அப்படிதான் வர்ஷிப் பண்ணேன். என்ன நல்ல வர்ஷிப். அவங்களுக்காக கரங்களை தட்டுங்க. அவங்க 3 பேர் நின்னாங்க, பிரதருக்கும் சேர்த்து 4 பேர். அந்த பிரசனத்துக்குள்ள எப்பவுமே வர்ஷிப்க்கு டீமுக்கு கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. இந்த 3 பேர் 3 ஸ்திரீகள் சேர்ந்திருக்கிறீங்களே, கர்த்தருடைய கன்னிகைகள் மாதிரி ஆயத்தமா இருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ராத்திரியும் கர்த்தர் கிட்ட வந்துருங்க. வந்து இங்க ஸ்டேஜ்ல நிற்கும் போது நீங்க எங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். இங்க எல்லாரும் ஒரே மனநிலைமையில வர்றது கிடையாது. வார்த்தைக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்துறவர்கள் நீங்கள் தான். ஆமென். இன்னைக்கு நீங்க அருமையாக செய்தீர்கள். அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமென். அதை நான் ரொம்ப விரும்புவேன். என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க உலகத்துல. தேவையில்லாத யாராவது தான் பண்ணுவாங்க. அவங்களாம் எனக்கு பண்ணக்கூடாதுன்றவங்க பண்ணுவாங்க. ஆனால் நான் ரொம்ப விரும்புவேன். யூ நீட் அப்ரிசியேஷன் டு கோ ஃபார்வர்ட். கர்த்தர் நம்மளை பாராட்டல, கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்தல வார்த்தையில. ஆனால் மனுஷங்க மட்டும் உற்சாகப்படுத்துறதே இல்லை. வெகு சிலர் தான் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப, அவங்க யாராவது ஏதாவது சொன்னாலே இட் மீன்ஸ் அ லாட் சொல்லுவேன். அப்படி என்றாலே நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேன். அந்த மாதிரி தான் உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்திரீகளே, ஒருவருக்கு ஒருவர் பலனாய் இருங்கள். ஆமென். அவங்கள உற்சாகப்படுத்துங்கள். பொறாமை எரிச்சல்லாம் ஒரு நொடியில போயிடும் இதை கத்துக்கிட்டீங்கன்னா. ஆமென். அந்த குணமே வராது, அறவே வராது. ஸ்ரீலங்கன் தமிழ்ல அறவே வராது, சுத்தமா வராதுன்னு நாங்க சொல்லுவோம். ஸ்ரீலங்கன் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? அறவே வெட்டிட்டு போயிடும். நல்லா இருக்கு அந்த வார்த்தை, அறவே. ஸோ கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும்
அதிகாரமுமாய் இருக்கிறதாங்க. அப்படி என்றால் நீங்கள் தேவ வார்த்தை இந்த 40 நாள் வாசிச்சுட்டு 41வது நாள் இந்த ஜெபத்தையும் வார்த்தையும் விட்டுறாதீங்க ப்ளீஸ். நாங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணல, ஆனால் நான் திடீர்னு பண்ணுவேன். இனிமேல் எப்படி பண்ணுவேன்? எல்லாம் அந்த குரூப்பில் இருக்கீங்க தானே, திவ்யாவுக்கு சொல்லி திடீர்னு அவளை பண்ண சொல்லுவேன். அவளுக்கே திடீர்னு அப்படின்னு இருக்கும். அப்படி என்றால் கர்த்தர் பண்ண சொல்லுகிறார். அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து தயவு செய்து வெளியே வராதிங்க. அந்த குரூப்பில் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் மறைந்து இருக்கிறது. அது சாதாரண வாட்ஸ்அப் குரூப் இல்லைங்க, அதில் அற்புதங்களும் அடையாளங்களும் மறைந்திருக்கிறது. கர்த்தர் வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதில். ஆமென். யாரெல்லாம் இல்லையோ சேர்ந்துக்கோங்க. ஆனால் நிறைய பேர் சேர்ந்தா குரூப் கால் பண்ண முடியல. பட் நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்தாலும் நாங்கள் அதுக்கு வேற ஆப்ஷனல் பார்க்குறோம். புரியுதா? ஸோ வார்த்தையினால் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அதில் என்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வெளிப்பாடு சொல்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை அவருடைய மூச்சு என்றால், நீங்கள் இதை வாசிக்க 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 அதை உச்சரிக்க 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 அதை நம்ப 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 அது உங்கள் மனசுக்குள்ளே போக 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 உங்கள் மைண்டுக்குள்ளே போக போக கர்த்தருடைய மூச்சு காற்றில் உங்கள் மூச்சு காற்று கலந்து கொண்டே. ஆமென். இவ்வளோ டீப்பா வாசிங்க. யாரோட சுவாசத்துல கலந்திருக்கிறீர்கள்? தேவனுடைய சுவாசத்துல. எவ்வளோ பலன் கொண்டு எழும்ப வேண்டும். ஆமென். அப்படி அவர் சுவாசத்துல கலந்து கொண்டீங்கன்னா அந்த அலைன்மெண்ட்குள்ள வந்துருவீங்க. ஆமென். அந்த வரிசைக்குள்ள வந்துருவீங்க. யார் எது சொன்னாலும் உங்களை நோகடிக்காது. பரவாயில்ல, இதனால தான் சொல்லியிருப்பாங்கன்னு விட்டுட்டு அந்த அலைன்மெண்ட்குள்ள தான் நடந்துட்டு இருப்பீங்க. இல்லை, அவங்க சொல்லிட்டாங்கன்னு நீங்க அந்த அலைன்மெண்ட்ல இருந்து வெளியே வரக்கூடாது. ஸ்திரீகளே, அன்பாய் உங்களோட மகளாய், இல்லை உங்களுக்கு மூத்தவளா இருந்தால் அக்காவா, இல்லை பாட்டியா கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பாட்டி இன்னும் ஆகலை, நான் எப்படினாலும் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், தேவ வசனத்தை விடாதீங்க. அது தேவ ஆவியினால் அருளப்பட்டவை. இட் இஸ் காட் breathed into everyone's life individually and personally. ஒவ்வொருத்தவங்க அந்த தாய்மார்லேருந்து அந்த கடைசியில் சிஸ்டர் டைனி அவங்க அந்த பிரதர் வரைக்கும் கர்த்தர் இனி காலையில் ஊதிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் நம்ம விண்ட் பைப் வேலை செய்யுது. ரத்த நாணங்கள் ரஷ் பண்ணி எழும்பிச்சு. நீ காலையில தேவனுடைய வார்த்தை எங்கேயோ உங்க சரீரத்தில் ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. ஸ்திரீகளே, என் சரீரத்தில் ஒட்டிக்கொண்டே இருக்குது. காலையில எழுப்பினார் அலாம் கிளாக்கு முன்னாடி. என்ன 5:30 மணிக்கு கண்ணு விழிக்குதுன்னா என் தேவன் என்னை எழுப்பியிருக்கான். மை ப்ரெஷியஸ் டாட்டர் லிண்டா கேட்டா அப்படிதான் எழுப்புவார். ஆக்சுவலி எலும்பு நம்ம பிள்ளைங்களை எப்படி எழும்புவோம்? அறிவு இருக்கா? எலும்பு பயங்கர டென்ஷன் ஆகிடும் லேட்டா. கர்த்தர் அப்படி இல்லை. மனதுருகிறவர். எவ்வளோ கோவம் இருக்கும் அவருக்கு நம்ம மேலே. ஒரு நிமிஷத்தில் நம்மளை அழிச்சிடலாம். ஆனால் எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். அது அந்த வார்த்தையை பற்றி நான் இன்னைக்கு அதிகமாக நான் உங்களுக்கு வார்த்தையில் தான் சொல்கிறதுக்கு. என்ன, நான் அந்த 10 நிமிஷம் ஆனாலும் உங்களுக்கு லாபம்னு நினைக்காதீங்க. எப்படியாவது குரூப் டிஸ்கஷன் இருக்கும், சரியா? அதில் ரேமா லோகோஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வார்த்தையில் ரேமா வார்த்தைகள் தெரியுமா? ரேமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளீஸுங்க, நெஞ்சு வலிக்குது, தெரியலன்னு சொல்லிடாதீங்க. நிறைய ரேமா. இங்கே வர வார்த்தையெல்லாம் ரேமா தான் இல்லையா? லோகோஸ் என்றால் எழுதிக்கோங்க, பரவாயில்ல. நம்ம மறுபடி பிள்ளை எல்கேஜி கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை. இட் இஸ் எ ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். ஸோ எழுதப்பட்ட வார்த்தை அப்படின்னா தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை எதால் எழுதப்பட்டு இருக்கிறது, சரியா? அதுதான் லோகோஸ். அதுதான் நம்மளுக்கு பைபிளாக வந்திருக்கு. இது ஃபிசிக்கலாக. ஆனால் ரேமா என்ற வார்த்தை ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை. இது எழுதப்பட்ட வார்த்தை, கிரேக்கில் இது சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படி என்றால் அது எபிரேயர்ல ரேமா சொல்லப்பட்ட வார்த்தை. சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி இருக்கும்னா, கர்த்தர் குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்களுக்கு வார்த்தை என்ன பண்ணுகிறான்? கொண்டு வந்து கொடுக்கறதான் ரேமா. ஆமென். அப்படி என்றால் லோகோஸ் எப்பவுமே உங்களோட இருக்கும். உங்க கையில லோகோஸ் இருக்கா? காமிங்க. இது லோகோஸ் எப்பவுமே உங்க கையில இருக்கும். சிலவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பைபிளை மனப்பாடமா வாசிச்சு வச்சிருக்காங்களாங்க, 66 புத்தகமும். முக்கியமாக அந்த பார்வை இல்லாதவர்கள் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க? 66 புத்தகம் அவங்க மனசில் இருக்குது. இப்போ அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா லோகோஸ் வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே. லோகோஸை நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், கையில் வச்சுக்கலாம், நீங்கள் நினச்ச நேரம் வாசிக்கலாம், மூடி வைக்கலாம். ஆனால் ரேமா என்பது இந்த லோகோஸ்குள்ளே இருந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை உங்ககிட்ட பேசப்படுகிறது. ஆமென். முக்கியமான நேரத்தில் பேசப்படுகிறது. நீங்கள் தத்தளிக்கும் பொழுது பேசப்படுகிறது. நீங்கள் கர்த்தர்கிட்ட வாஞ்சாய் நிற்கும் பொழுது பேசப்படுகிறது தான் ரேமா.
அப்படி என்றால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வெளியே போகிறேன், உங்களுக்கு கொஞ்சம் அது புரியாத மாதிரி இருக்கு. ரேமா லோகோஸில் உங்கள் மொழியை பார்த்தாலே தெரியுது. சிஸ்டர் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன மொழி? வேணாம்ல, சொல்ல வேணாம்ல. சிஸ்டர் கலக்குவாங்கல்ல அந்த மாதிரி வார்த்தையெல்லாம். செம்ம சிரிக்க பயமாக இருக்கும் அவங்க முன்னாடி. ஆனால் இருந்தாலும் சீக்கிரம் வருவாங்க பேசாமே இதே இடத்துல நின்று அதிகாரமாக ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. என்ன அவங்க மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொன்னேன் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். சரியா? பட் என்ன என்றால் ரேமா லோகோஸ் புரியாதவங்கள நான் சொல்கிறேன், மொழியில் சில தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. இப்போ நான் வெளியே இருக்கேன்னு வைங்களேன், நான் டெய்லி எனக்கு நான் இந்தியாவில் இருந்தேன். அப்போ இந்த சிக்கன் பாக்ஸ் டைமில் எனக்கு ஈவினிங் ஆனால் என் குழந்தைங்க பண்ணணும் ஃபோனு. அப்போ அவங்க பண்ணும் போதே எனக்கு என்ன ஆகும், நல்ல அப்படியே ஆசையாக இருக்கும், அவங்களோட பேசுவேன், எப்படா பார்க்கணுன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு சரியாக நினைக்கிறேன், ஒரு மாதம் மேலே இழுத்துருச்சு. அந்த கரெக்டாக அந்த ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் எனக்கு தெரியும். அந்த டைம் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். நான் போய் சில நேரம் அவங்க பண்ணும் போது என்னால் எடுக்க முடியாது. நான் ஒரு வேளை டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு கப்பு நான் என்ன பண்ணிடுவேன், அட்வான்ஸாக டெக்ஸ்ட் போட்டு வச்சுருவேன். டெக்ஸ்ட் போட்டு பிள்ளைங்களுக்கு வச்சுருவேன், இந்த மாதிரி மம்மியால் எடுக்க முடியல ஆனால் இதுன்னு சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். அப்போ அந்த பிள்ளைங்க எனக்கு திருப்பி பண்ணும்போது, மம்மி நீங்கள் என்ன நான் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லைன்னு சொல்லும் போது, நான் எடுக்கவே இல்லை ஆனால் உனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் பார்த்தியா, நீ அதை வாசிக்கலையா அப்படின்னு. அப்புறம் டெக்ஸ்ட்டாக, ஓ ஆமாம்ல மம்மி அது இங்கே தான் இருக்கா அந்த ட்ரெஸ்ஸு, புரியுதாங்க? ஸோ கர்த்தருடைய ரேமா என்ன தெரியுமா, உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸ் கையை தட்டுங்க. ஆமென். எதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் சொன்னேன்னா, லோகோஸ் உங்களோட இருக்கும், நீங்கள் டெய்லி வாசிப்பீங்க. ஆனால் சில நேரம் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் போது பதில் இருக்காது. எங்கடா இவர் எங்கே போனார், என்ன பண்ணுறாருன்ற மாதிரி தூரத்தை அனுபவிச்சிருக்கு. நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறீங்கள, என்னடா பதிலை காணும், என்ன அமைதியாக இருக்கிறாரு, எப்போ எனக்கு இதுலேருந்து விடுதலை சரி. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்ற, நான் ஏற்கனவே உனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டேன், திறந்து வாசி, அங்கே உனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஹைலைட்டடாக இருக்கு, அதுதான் ரேமா. இப்போ புரியுதா? ரேமா என்பது கர்த்தர் ஏற்ற வேலையில் ஏற்ற வார்த்தையை உங்ககிட்ட சொல்வார். ஆமே. அதுக்கு நீங்கள் வேதத்தை தெரிஞ்சாதான் ரேமாவை தெரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியங்க. அதனால தான் எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் இஸ் பிரெக்னென்ட் வித் பாசிபிலிட்டிஸ். ஆமென். இங்கிலீஷ் புரிஞ்சவங்க எழும்பினு இதுக்கு ஆமென்னு சொல்லியிருக்கணும். எவ்ரி வேர்ட் ஆஃப் காட், ஒவ்வொரு வேர்ட் ஆஃப் காடும் இஸ் pregnant with possibilities. அப்படி என்றால் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தியமாகும் என்ற கருவை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு வார்த்தையை திறந்தாலும் அதுல அந்த கருக்குள்ள இது சாத்தியம், இது ஆகும், இது முடியும், என்னால் உன்னை தப்புவிக்க முடியும், என்னால் உன்னை விடுவிக்க முடியும், என்னால் உன்னை குணப்படுத்த முடியும், என்னால் உனக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியும், என்னால் உனக்கு வேண்டிய ஊழியத்தை கொடுக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் அவருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிற கரு. அந்த கருவுல ஜீவன் இருக்கிறது. புரியுதாங்க? அப்போ ஒவ்வொரு ஆனா அக்கனா அந்த பைபிளில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப், கமா, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், கர்த்தர் ஹிப்போக்ரட் அப்படின்றாரு பரிசேயர்களை. அப்போ எவ்வளோ அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரும்போது அது எதுக்காக போடுவாங்கன்னா, ஆச்சரியக்குரியா அது எதுக்கு போடுவாங்கன்னா, ஒருத்தவங்க உரைத்து சொன்னாதான் போடுவாங்களாம். அப்போ அன்னைக்கு இயேசுவானவர் அந்த நேரத்தில் என்ன கத்திருப்பார். நான் அப்படி கத்த விரும்பலை. தமிழ்ல என்னம்மா ஹிப்போக்ரட், மாய்மாலக்காரனே அப்படின்னு கத்தி விட்டுருப்பார். அதனால தான் அங்கே போடுது. அதனால தான் நான் சொல்கிறேன், பைபிளில் ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப் மிஸ் பண்ணிடாதீங்க. சிலனா என்னால் முடியல கமா, ஆனால் கர்த்தர் இதை செய்து முடிப்பார் என்ற வசனம் இருக்கும். ஸோ கமா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கர்த்தர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் முக்கியமானதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளை? இவ்வளோ நாள் நீங்கள் வாசித்த வார்த்தை, நீங்கள் நம்பின அந்த வார்த்தை உங்களை ஒருபோதும் கைவிடாது. ஆமென். அது ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் காரியங்களை வாய்க்கை பண்ணும். ஆமென். நம்ம இதுக்கு மட்டும் திருப்பி கொள்ளலாம். அப்படி என்றால் நீங்கள் சொல்லலாம், கர்த்தரே இன்னைக்கு காலையில் எனக்கு என்ன ரேமா, இன்னைக்கு என்ன நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, இந்த நேரத்துக்காக என்ன சொல்லுகிறீர்களா? நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். நீங்கள் தான் கர்த்தரை கேட்கணும். லிண்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை யாராவது இங்கே பேசுகிறவங்க ஹெல்ப் பண்ணுறது இல்லை. இது ஒரு தனிப்பட்ட உறவு. புருஷனும் மனைவியும்
ரூமில் அவங்க இருக்கும்போது அவங்க தனியாக பேசுகிற உறவு. அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க 10 பேரை உட்கார வச்சா பேசுவாங்க ஹாலில். அவங்க 2 பேரும் ஏதோ முக்கியமாக கலந்துக்கணும்னா அவங்க அன்பையோ சரியில்லை முக்கியமான டிசிஷனால 2 பேர் தனியாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அன்பை வெளிப்படுத்தணுமா, முக்கியமான தீர்வு எடுக்கணும்னா நீங்களும் தேவனும் மட்டும் அந்த அறையில் இருக்க வேண்டும். ஆமேன். உங்கள் பிள்ளைகள் கூட வேண்டாம் நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றும் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே வீட்டில் உங்களோட இருக்கிறார், பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டாரா? ஆபத்து வராது. அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பிசாசு சொல்கிற ஒரு வார்த்தையும் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அவன் ஒரு நச்சு பையன். என்னது, நேற்று அப்படிதான் திட்டினேன் அவனை, நீ ஒரு நச்சு பையன்டா. என்னது, நொய் நொய் நொயின்னு என் மைண்டில். ஆனால் என் சிந்தையில் யார் நிறைந்திருக்கிறார்? பாடணும். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எவ்வளோ அழகான படி. இதை வச்சு நான் ஒரு தடவை அந்த எரிகோ அந்த சமாரியன் பற்றி பேசினேன். இன்னொரு வாட்டி உங்களோட பேசினா தப்பு இல்லைன்னு தோணுச்சு அதை பாடும்போது. அவ்வளோ கர்த்தர் பேசின வார்த்தை அது. ஆமேன். இனி காலை வேளை யாரோட சிந்தனை உங்களுக்கு நிறைந்திருக்க வேண்டும்? இயேசுவின் சிந்தனை. அவன் பயத்துக்கு அஞ்சவே கூடாது. அப்படி என்றால் முடியாத நேரத்தில், ஆண்டவரே உங்கள் பதிலே இல்லாத நேரத்தில் கர்த்தர் என்ன ரேமா கொடுப்பார் தெரியுமா? சங்கீதம் 121. ஆமேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஐ லிஃப்ட் அப் மை, வரைஞ்சு காமிச்சேன்னா என்னது, நல்ல ஒரு வார்த்தையும் அனுபவிக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இனி நான் வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவிக்க போகிறேன். எங்க ஒருத்தவங்க உங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா உங்களோட வாலிப நாட்களில் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு இல்லை நான் கிச்சனில் உட்காந்து ஒரு 20 வாட்டி வாசிச்சிருக்க மாட்டீங்க? அவனே அசிங்க பிடிச்ச ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருப்பான். பயங்கரமான ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பான். அதில் வேற அவர் கரைச்சி இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி தூக்கி போட்டிருப்பாராம். இல்லை ரோட்டில் அதை ஒரு 30 வாட்டி வாசிச்சிருக்க மாட்டிங்களா இல்லையா? அந்த சில வார்த்தைலாம் உங்களுக்கு ரொம்ப தொட்டிருக்கும். அவர் அட்ராக்ட் பண்ணுறாராம். சரி, அதனால அதை ஒரு 50 வாட்டி வாசிச்சிருக்கிறீங்களா இல்லையா? அதை பாருங்க. பரிசுத்த, எனக்கு இதுதான் பிடிக்காது ப்ரீச் பண்ணுவது. ரொம்ப பரிசுத்தமாக பண்ணுறது அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. வாசிச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஏன் யாருக்குமே காதலே வந்தது இல்லையா? அப்படியே இதயமே இல்லை எனக்கு, நான் வாரியராகவே பிறந்தேன். ப்ளீஸுங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ அந்த ஒரு சாதாரண கிழிஞ்சு போகிற வார்த்தை, இப்போ அந்த வார்த்தைலாம் நல்லா இருக்கா? ஏன் எடுத்துக்காட்டு சொன்னால் நல்லா சிரிப்பீங்க. அடுத்த வாரம் அவர் வந்தால் சொல்லி கொடுத்து கோழி மூட்டி விட்டுறாதீங்க. லிண்டா எப்படி, நான் லண்டன் போயிருந்தேன், நிச்சயம் ஆயிடுச்சு. சரியா? இவர் பாருங்களேன், இவர் ஆஃபீஸில் வேலை செஞ்சாரோ இல்லையோ தெரில, அந்த பொருளையில் எனக்கு ஒரு நாளைக்கு 5 கார்டு அவரே டிசைன் பண்ணி அனுப்புகிறாராம் இந்தியாவுக்கு. அதுக்கு அவர் ஒரு பிராண்ட் வேற வச்சாரு, பாப்கார்ன் மாதிரி போட்டு அதில் ஹார்ட் வருதான், அது ஆர்ச்சீஸ் பிராண்ட். அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் வாட்ஸ்அப் எல்லாம் இல்லைல்ல. ஒரு நாளைக்கு 5 கார்டு நம்ம பாஸ்டர். சரியா? இது எடிட் ஆக தேவையில்லை, தெரியணும் உலகத்துக்கு. சார் லண்டன் போனேன், எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிச்சு அதோட போனேன். அப்போது மனுஷன் விட்டாரா, அங்கேயும் 6 கார்டு அனுப்புகிறாரு லண்டனுக்கு. என்னங்க, அதை வேற என் வீட்டுக்கு வந்து சேரல, என் அண்ணன் வீட்டுக்கு. நான் ஒரு சென்ட்ரல் லண்டன் போய் மெயின் போஸ்ட் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம் நானும் அண்ணியும். சரி, மனுஷன் அனுப்பிட்டாரே, போய் எடுத்துகிட்டு வரல. அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை பாருங்கள், நீங்கள் ரொம்ப கார்டு அனுப்புறீங்க, அது மட்டும் இல்லை ஆஃபீஸ் நேரத்தில் வீடியோ கால் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் முதல் நாள்லேருந்து நீங்கள் என் கூட பேச மாட்டீங்க, ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அது நான் படித்ததை வச்சு சொன்னேன். இன்னி வரைக்கும் அவர் என்கிட்ட பேசுகிறதே பயங்கர கஷ்டம். உட்கார வச்சு உழுக்கணும். அப்போ அந்த கார்டு பேக் இன்னும் வச்சிருக்கேன் ஆதாரத்துக்கு. அதெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன், அந்த கபரில் தூக்கிட்டு இப்படி வந்து வைப்பேன். இது யார் எனக்கு அனுப்புனா, இதில் எழுதின வார்த்தைலாம் எங்கே போச்சு? அந்த காலத்தில் பாடல் இருக்குல்ல, வார்த்தையெல்லாம் காணா போயிடுச்சு, சொன்ன வார்த்தை எங்கே, நினைவுகள் எங்கே, எல்லாம் என்ன பண்ணிருச்சு?
பறந்து லண்டன் தாண்டி வேற கண்டத்துக்கே போயிடுச்சு. இனி உட்காந்து பேசுங்கன்னா மனுஷனை உழுக்கி எடுத்தாலும் எஸ் அப்படியா சரி ஓகே. நேற்றுலாம் எனக்கு ரொம்ப பலவீனம், ரொம்ப ஷேர் பண்ணுறேன், இப்படி இருக்கு அப்படி, அப்புறம் நான் வந்துடுவேன் சரி. நல்லா ஒரு நிமிஷம் அலை வந்து ஃபோன் எடுத்துல அப்படியே அந்த பீச்சுக்கு தூக்கி எறியலாம் நினைக்கும் போது கர்த்தர் அந்த ஃபோனை பிடித்தான். நான் இருக்கிறேன், வருவார், அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு வரட்டும். புரியுதா? கர்த்தர் எப்படிலாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறா. ஆனால் கர்த்தரோட இருந்துருங்க, இல்லை அது வேற மாதிரி சண்டையாக முடிஞ்சிடும். அப்புறம் அவரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் இருக்கிற நேரத்தில் இப்போ எனக்கு என்ன லவ் லெட்டர் அனுப்பிட்டு இருக்கணும் வவுனியா யாழ்ப்பாணத்துலேருந்து, அதை சொல்ல பார்த்துக்கோமா உடம்புன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னவோ அந்த ஆம்பளைங்க மைண்டில் மட்டும் என்ன ஓடுதுன்னே நமக்கு அது ஒரு புரியாத புதிர். வேதத்தின் ஆழத்தை கூட சில நேரம் புரிஞ்சிக்க முடியுது. ஆம்பளைங்க மனசு, அவங்க சொல்லும் பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னே புரியாது. அது ஒரு கிணத்துக்குள்ள போட்டு தொலைஞ்ச ஒரு விஷயம் மாதிரி. ஒரு பெண்ணால பெண், அதெல்லாம் போய் நாங்கள் நல்லா வாயத்தை வந்து சொல்லிடுவோம். ஓட்ட வாயினா பெண்கள் தான், அதுலேயே புருஷங்க கிட்ட மாட்டிப்போம். அவங்க தான் பயங்கரமான ஆளுங்க, சொல்லவே மாட்டாங்க. உள்ளே வச்சு பெரிய பேலஸே கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி அழிந்து போகிற வார்த்தையே 30-40 வாட்டி வாசிக்கிறோமே, கடைசியில் அந்த வார்த்தை எதுவுமே நிறைவேறவும் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை தனிப்பட்ட அறையில் நீங்கள் அரை மணி நேரம் செலவழித்தாலும் அவருடைய தயவும் கிருபையும் உங்களுக்கு நீடிய வாழ்வு. ஆமென். இந்த ஒரு வார்த்தை உங்களை பிழைத்திருக்க வைக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. சத்ரு என்ன வேணா உங்க உடம்ப திருடலாம், உங்ககிட்ட இருந்து உங்க நலத்தை திருடலாம், சுகத்தை திருடலாம், பொருளை திருடலாம். ஆனா ஒருபோதும் தேவனுடைய வார்த்தை அவனால திருடவே முடியாது. அந்த வார்த்தையானது தேவ ஆவியினால் அருளப்பட்டவை. அது உங்க மூச்சுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அந்த மூச்சு கலந்து இருக்கிறது. அதனால் அது உங்களை பிழைத்திருக்க தான் வைக்கும். ஒருபோதும் அது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுங்க. மனுஷன் சொன்னது போயிடும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நிலைத்து நிற்கும். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. நேற்று வந்து சிஸ்டர் சௌந்தரி 1 கொரிந்தியர் 13 இல்லை, இன்னைக்கு 12 திருப்புங்க. அதில் 3 வார்த்தை சொல்கிறேன். அது வச்சு தான் நீங்கள் இப்போ குரூப் டிஸ்கஷன் பண்ண போகிறீங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 12, அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 14லேருந்து 27 வரைக்கும் அங்கங்கே தான் வாசிக்க போகிறேன். சரியா? அதில் பாருங்க, 14 வந்து என்ன சொல்லுகிறது என்றால், சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. அப்போ ஒரு பாடி என்பது, ஒன் பாடி எப்படி இருக்குது? ஒரு சரீரம் என்பது ஒரு அவயத்தால் உருவாக்கப்பட்டது இல்லை, பல அவயங்களால். there are so many members. ஒவ்வொரு என்ன சொல்றது, நம்ம உடம்புல ஒவ்வொரு இதெல்லாம் உருவாக்கப்பட்டதெல்லாம் குட்டி குட்டி செல் அணுக்கள் சேர்ந்து 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 தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ யூஆர் ஆல் ஒன் மெம்பர்ஸ் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பவுல் மூலமா என்ன சொல்றாரு? கர்த்தரே சரீரமா இருக்கிறார், நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? அதுல அங்கத்தினராய் இருக்கிறோம். அதுதான் 14வது வசனம். சரியா? அப்புறம் 15, 16, 17 வீட்டில் போய் வாசிங்க. 18 நம்ம இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ குரூப் டிஸ்கஷனில் நீங்கள் வாசிங்க. நான் உங்களுக்கு அரை மணி நேரம் தான் குரூப் டிஸ்கஷன் தருவேன். இப்போ என்ன சொன்னேன்? 18 சொன்னேன் இல்லையா? 18 பாருங்க. தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். முதல்ல என்ன பார்க்குறீங்கன்னா, அந்த சரீரத்தில் இந்த அவயங்களை கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காட் ஹஸ் பிளேஸ்ட். அப்படி என்றால் அவயங்கள் அமைக்கப்பட்டவைகள். ஆமென். அது பிளேஸ்ட், அமைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, அந்த அவயங்கள் அமைக்கப்பட்டது மட்டும் இல்லை, அந்த அவயங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவை ரெண்டாவது. இதை எழுதிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ண முடியும். அமைக்கப்பட்டவை அவயங்கள், ரெண்டாவது அவயங்கள் அழைக்கப்பட்டவை. they have a சித்தம், they have a reason, they have a purpose in your body. புரியுதாங்க? அது மாதிரி மூன்றாவது 17 பார்த்துடுறேன் இருங்க. சரீரம் முழுவதும் கண்ணால் செவி எங்கே, அது முழுவதும் செவியினால் மோப்பம் எங்கே. இப்போ வந்து ஒவ்வொரு அவயங்களும் சண்டை போட்டுக்குச்சின்னு வைங்களேன். கண் இருந்தால் எனக்கு போதும்னா அந்த உடம்பு எப்படி இருந்திருக்கும்? அப்போ காது எங்கே இருக்கும்?
மூக்கு எங்கே இருக்கும், கண்ணு மட்டும் படைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு அவயங்களும் அதது இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த ஒவ்வொரு அவயங்களும் என்ன பண்ணியிருக்குது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது ஒரே ஒரு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, இருதயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன், மூளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஸ்டமக்கு ஒரு ஃபங்க்ஷன், லிவருக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் அது ஒன்றாய் வேலை செய்யும்போது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், ஒரே ஏன் அது வந்து நம்ம ஒரே சரீரமாய் ஜீவனோடு இன்னைக்கு காலையில் எழுந்தோம். ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒற்றுமையாக அவங்க ஃபங்க்ஷனை ஷேர் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது அமைக்கப்பட்டவை மட்டுமல்ல, அழைக்கப்பட்டவை மட்டுமல்ல, பங்களிக்கப்பட்டவை. ஆமேன். அந்த வேர்ட் கரெக்டான்னு தெரியல. தே ஆர் ஆல் கனெக்டட். இங்கிலீஷில் கனெக்டட். ஓகே. ஸோ எப்படி இங்கிலீஷில் நீங்கள் எழுதுனானா தே ஆர் பிளேஸ்ட், இல்லை தே ஆர் ஷேர்ட். பங்களிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஷேர்டுன்னு சொல்லலாம். மூன்றாவது தே ஆர் கனெக்டட். சரியா? அப்படி என்றால் இணைக்கப்பட்டவை. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அமைக்கப்பட்டவை, அழைக்கப்பட்டவை, இணைக்கப்பட்டவைன்னு எழுதிக்கோங்க, பங்களிக்கப்பட்டவை விட. சரியா? இப்போ பாருங்க, இந்த அமைக்கப்பட்டவையில் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஏன் கர்த்தர் வந்து உங்களை ஒரு இடத்துல இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாருன்னா, நீங்களும் கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு இருதயமா, ஒரு லிவரா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிட்னியா நீங்கள் இயங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு காலையில் நினச்சிக்கலாம், நான் ஒன்றுக்கும் உதவாதவ மாதிரி என்னை பண்ணுறாங்க ஆண்டவரேனா, கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கல. அவர் ராஜ்யத்தில், அவரோட சரீரத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான அவயமாக கர்த்தர் இந்த காலை வேளையில் பார்க்குறாரு. ஆமேன். நான் கூட கேட்டேன், எதுக்கு ஆண்டவரே ஹார்ட் லெஃப்ட்டு ரைட்டில் இருந்துருக்கலாமே, ஆண்டவர் ரைட்டில் வைக்கலாம், ஏன் ரைட்டில் வைக்கல? ஹார்ட் வந்து லிட்ரலாக லெஃப்டில் இல்லை, நடுவில் டில்டட் டு லெஃப்ட், அப்படியே சாஞ்சிருக்கு வெயிட்டுக்கு. அது மட்டும் இல்லை, லிவர் பெருசு ரைட் சைடில். ஸோ கர்த்தர் அழகாக பேலன்ஸ் பண்ணி ரெண்டுமே இந்த பக்கம் இருந்தால் தொங்கிட்டு இப்படி இருக்க வேண்டியதான். இந்த ரத்தம் போய் இங்கே போய் சேர்றதுக்குள்ளே நம்மளுக்கு விடிஞ்சிரும். எவ்வளோ அழகாக ஒரு பசில் மாதிரி கிரியேட் பண்ணி கர்த்தர் இது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கணும், லிவர் வலது பக்கம் அழகாக செஞ்சாரா இல்லையா? இது உள்ளே இருக்கிற அவயங்களுக்கே இவ்வளோ செஞ்சுருக்கானா, கர்த்தருடைய ராஜ்யத்தில் உங்களை கரெக்டாக கர்த்தர் பொசிஷன் பண்ணியிருக்கிறான். இனி யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஊழியத்தில் கர்த்தர் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் உங்களை பலப்படுத்தி வளர்த்து எடுத்துக்கோ. அதில் நான் எப்படி விசேஷமாக செய்யலான்னு தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதா? யூஆர் ஆல்ரெடி பொசிஷன். ஹார்ட் ரைட்டில் இருந்தால் தான் அது கரெக்டாக பம்ப் பண்ணி திக் பிளட்டை கேரி பண்ணுது இல்லை? ஸோ கர்த்தர், நான் ஏன் சரீரத்தை பற்றியே பேசுகிறேன்னா, கர்த்தர் நம்மளுக்கு சரீரத்திலும் சுகத்தை இந்த கூடிய சீக்கிரம் தரப்போகிறார், விடுதலையை ஆவியிலும் தரப்போகிறார். ஆமேன். அதை தான் கர்த்தர் ராத்திரியில் 6:30 மணிக்கு ஒரு வசனம் வாசித்து நான் இதை தயார் பண்ணேன். புரியுதாங்க? கர்த்தர் உங்களோட பேசுனா உடனே எங்ககிட்ட நீங்கள் வசனத்தை சொல்லி ஆகணும். இது எமர்ஜென்சி காலில் இருக்கிறோம். நம்ம 40 நாள் வாட்ஸ்அப் குரூப் என்ன, we need verse, எங்களுக்கு இன்னும் சாப்பிடணும், இன்னும் வேணும். அந்த வாஞ்சையில் நான் துடிச்சிட்டு தான் என்ன பண்ணுறேன், எல்லாரும் கொடுங்க கொடுங்க கூட. என்ன அழகாக பேசினாங்க. உனக்கு வந்து இந்த பாஷை இருந்தால் என்ன, அந்நிய பாஷை பேசினா அன்பு இல்லைன்னா அந்த நீ பேசின பாஷெல்லாம் வெறும் காலி குடம். ஒரு பழமொழி இருக்குல்ல, வெறும் குடம் சத்தம் போடும், நிறை குடம் தழும்பாது. உன் இருதயத்தில் அன்பு இல்லைன்னா நீ பேசின அவ்வளோ அந்நிய பாஷ்யம், அவ்வளோ தீர்க்க தரிசனம், இட்ஸ் an empty vessel. புரியுதா? அன்பே ஃபவுண்டேஷன், தாழ்மையே நீ உன்னை தாழ்த்தினால் நான் உன்னை உயர்த்துவேன். அப்படி என்றால் நான் உன்னை அமைக்கப்பட்ட பிளேஸ் பண்ண விஷயத்தில் நீ இருன்னு கர்த்தர் சொல்ற. ரெண்டாவது, உங்களை பொசிஷன் மட்டும் பண்ணல தேவன், அவர் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களை அழைத்திருக்க. ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து ஹார்ட் சொல்லுதான் லங்ஸ் கிட்ட, ஏ லங்ஸ் நீ நல்லா இருக்கிற, உன்னோட ஃபங்க்ஷன் நான் செய்வா, நீ நல்ல ஈஸியாக சூப்பராக செய்கிற, நீ செஞ்சதான் எல்லாரும் மூச்சு விடுறாங்க, ஒன்று தான் ப்ரீத் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நான் மெயின் ஆர்கன், என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, நல்லா தின்னுட்டு இதுங்க உட்காந்திக்குதுங்க, எக்ஸசைஸே பண்ணல, நான் பலவீனமாக வரேன், ஆனால் உனக்கு மட்டும் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுதுங்க, மூச்சு விடுதுங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி அதுக்குள்ளே சண்டை போட்டு அவங்களோட ஃபங்க்ஷனை மாற்றினாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருப்போமா இல்லையா? கதம் என்னது
காலி. ஆனால் அது வச்ச இடத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து டான்னு காலையில் எழுமினதும் அந்த 600 மைல் 60,000 பிளட் செல்ஸ் அந்த மைல்ல ரஷ் பண்ணி அது அந்த பாகங்களுக்கு கொடுக்குது. கில்லுனதும் டக்குன்னு வலிக்குதுல்ல, ஆனால் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மண்டைக்கு போய் அடிச்சு அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுது, இது பெயின் ரிசெப்டர், நீ வலிக்கணும்னு சொல்றத கண் நொடியில் உங்களால் இமைக்க முடியுது. கர்த்தர் அவ்வளோ அழகாய் படைத்திருக்கிறார். கரங்களை தட்டு. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களால் உணர முடியுது உங்களோட உடம்பு. அதே தடவுனா அன்பாக இருக்குன்னா பிரெயின் சொல்லுது இது நல்ல விதமாக அவங்கள தடவுறாங்க, டக்குன்னு அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுது. இப்போ தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். சரியா? கர்த்தர் இந்த அளவுக்கு ஸ்பீடை ஏற்றி வச்சிருக்கிறாருன்னா ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்காருன்னா என்ன ஸ்பீடு கொடுத்துருப்பார். ஆமேன். என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பார். ஆனால் என்ன பண்ணுறோம்? பிசாசு அதை நல்ல சாம்பல் நிற ஒரு கர்ட்டனை எடுத்து மூடிடுறான். அப்படியே கவலையா ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி போர் அடிக்குது, ஒரு சுவாரஸ்யமே இல்லை வாழ்க்கையில். சாம்பல் கலர் கர்ட்டனையே உட்கார்ப்பார். கர்த்தர் வெளிச்சத்தின் தேவன். வார்த்தை அவரோட இருந்தது, அவரே வார்த்தையாக இருந்தார், அவர் ஜீவனாக இருந்தார். அந்த ஜீவன் நமக்கு எப்படி இருந்தது? வெளிச்சமாக இருந்தது என்று யோவான் எழுதுகிறான். இன்னைக்கு வெளிச்சத்தின் தேவன் உங்ககிட்ட இருக்கும்போது சாம்பலை இந்த நாளில் நான் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சாம்பல் என்ற நுகம் இனி நம்ம குடும்பத்தை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தில். இனி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் படுக்கிறது எதுவுமே இயேசுவின் நாமத்தில் இருக்கக்கூடாது. போதும், நான் கர்த்தருடையவள், நான் உன்னை ஆள்றதுக்கு நான் படைத்திருக்கேன், நீ என்ன ஆளக்கூடாதுன்னு சத்ரு கிட்ட பேசணும். we are not victim, we are victors. ஆமென். நம்ம பாதிக்கப்பட்டவர்களை வெற்றி overcomers, we are more than conquerors என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். சோ நீங்க அழைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது இணைக்கப்பட்டவர்கள். இது அழைத்த அந்த பாகங்களை மட்டும் செய்யறது இல்லை, இது என்ன பண்ணுதா? அழகா இணைந்து செய்யறாங்க. ஒருவருக்கொருவர் சண்டையே கிடையாது. அதுங்க பாட்டுக்கு இதை பாருங்க, அவங்க வந்து என்ன நடந்தாலும் இந்த அங்கம் சொல்லுதுன்னு வைங்களேன், எனக்கு ஒரு அவயம் கூட இந்த அவயம் பார்த்து எனக்கு உனக்கு தெரியவே தெரியாதே, நீ எப்போ வந்த? லிவர் கேக்குதான் கிட்னி கிட்ட, முக்கியமானவங்க எக்ஸ்கிரீஷனில் அவங்க நம்ம இப்போ கழிவெல்லாம் வெளியே போகிறதுக்கு இவங்க தான் இருக்கிறாங்க. முக்கியமாக கிட்னி கேக்குதான் லிவர் கிட்ட, உங்களோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கிட்ட நீங்கள் யார், எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டாலே என்ன அர்த்தம்? இது எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது, யாருன்னே தெரியல. திவ்யாவுக்கு ஆகஸ்டா யார் தெரியல, ஆகஸ்ட் விஜயா யாருன்னே தெரியல. தேவராஜ்யத்தில் எப்படி இணைந்து செய்ய முடியும்? ஒருவருக்கொருவர் பலனாய், ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து, ஒருவருக்கொருவராய் தைரியமாய் முன்னேற வேண்டும். சபையிலே பிரச்சனை வரனால தான் உலகம் நம்மளை பார்த்து கேலி செய்கிறது. இனி கர்த்தர் சொல்லுகிறது, என்கிட்ட நேற்று என்ன பேசினான்னா, முதல்ல நான் கொடுத்த பிள்ளைங்களை நீ பலப்படுத்து, நீ முதல்ல ஒற்றுமையாயிரு, அவங்களோட இன்னும் புரிஞ்சுக்கோ, போ டெப்த்துக்கு போய் அவங்கள புரிஞ்சுக்கோன்னு கர்த்தர் என்னோட பேசினா. நான் ஆழத்தில் இறங்கி தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்களும் எங்களை இது ஒற்றுமையாய் செய்கிற ஒரே விசுவாசம் உள்ள சகோதரிகளின் கூட்டம். அல்ல பிரதர் மெல்வுனும் இருக்கிறாரு, பிரதர் ஆன்டிக்கும் இருக்கிறாரு, பிரதர் நாதன் அங்கிளும் இருக்கிறாரு. ஆனால் அவங்க 2 பேர் காணும். அவங்களுக்கு பப்ளிக் ஹாலிடேவா இன்னைக்கு? இது பப்ளிக் இது இல்லையே, இது என்ஜிஓ மாதிரி தானே வரும். நம்ம சர்ச்சில் லீவுன்னு நினச்சிட்டாங்களா? இல்லையே. அந்த மாதிரிலாம் ஷாக் விட்டுறாதீங்கம்மா. வென்ஸ்டே லீவ்னால டெபோரா ஃபெலோஷிப்னால தான் லீவே விட்டாங்க கவர்மெண்ட்ல. ஆமே, நிம்மதியாக வந்துட்டு போங்க. கர்த்தர் எல்லாம் லகுவாய் ஈஸியாக செய்து முடிப்பார். இந்த வருஷம் இளைப்பாறுதலின் வருஷம். நான் சொல்லி சத்ரு வெட்கப்படுத்திட்டே தான் இருப்பேன். கர்த்தருடைய பிரசனம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அந்த பிரசனம் உங்களை நடத்தி செல்லும். ஆமென். ஸோ இணைந்து நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ நான் இந்த சர்மனை நான் முடிச்சிட்டேன். புரியுதா? இதை 3 ப்ரொக்ளமேஷன் நான் உங்களுக்கு எழுதி நான் அனுப்புகிறேன். வீட்டில் இது 3 டெய்லி காலையில் மெடிசன் மாதிரி இது 3ஐயும் சொல்லிடுறீங்களா? இது உங்கள் சரீரத்துக்கும் விடுதலை, உங்களை ஆவி ஆத்மாக்கும் விடுதலையாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு லைன் ப்ரொக்ளமேஷன் திவ்யா கிட்ட நான் கொடுக்குறேன். இப்போ எஸ்தர் பாருங்க, அந்த காலத்தில் அந்த 4:14 எஸ்தர் புத்தகத்தில் அவள் அந்த காலகட்டத்தில் அவள் அமைதியாக இருந்ததுன்னா அந்த காரியத்தை யாராவது எடுத்து செஞ்சிருப்பாங்க. ஆனால் மோர்டிகாய் விட்டானா?
ஒரு அவயம் விட்டுச்சா? என்ன சொல்லுச்சு? இந்த மாதிரி காலகட்டத்துக்கு தான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஹடேசா, நீ என்ன, அவ பேர் ஹடேசா, அவகிட்ட போய் எஸ்தர்ன்னு சொல்லியிருக்க மாட்டார். எஸ்தர் அப்புறம் வச்ச பேர் இல்லை. ஹடேசா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு தான் நீ என்ன பண்ணப்பட்டிருக்கிறாய், அழைக்கப்பட. எழுந்து பிரகாசி, தைரியமா செய். கர்த்தர் உனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பயமா இருக்கும், திகிலா இருக்கும், என்ன நடக்கும் தெரியாது, உபவாசம் இருன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? கர்த்தர் அங்க சொல்லல, எஸ்தர் சொல்றார். கர்த்தர்ன்ற வார்த்தையே வராது. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உபவாசம் இருக்க போகிறோம். ஐயோ என்ன சிரிப்பு! சிலவங்க தான் ஏற்கனவே உபவாசத்துல இருக்காங்க. உபவாசம் இருக்க போற, கரங்களை தட்டுங்க. உங்களோட சேர்ந்து நானும் உபவாசம் இருக்க போறேன். நல்லா ஜெபிச்சோம், சரியா? ஸோ இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். கர்த்தருடைய வெற்றியை நாம் கூடிய சீக்கிரம் காணப்போம். கரங்களை தட்டுங்க. கர்த்தர் செய்ய போகிற காரியம் வெகு சீக்கிரத்தில் நடக்கும், ஒன்றாய் நடக்கும். தனித்தனியாக உங்களை பண்ண போகிறதில்ல, ஒரே நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். இதை ஆஃப் பண்ணுங்க. ஸோ கர்த்தர் நல்லவர். இப்போ நீங்கள் குரூப்பாக